ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டு மீதி சப்பாத்தி வச்சுருப்போம்ல, அதை வச்சு ஒரு டிஷ் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பவுலில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு தவா ஒன்று வச்சு அதில் ஊற்றி நம்ம தோசையாக ஊற்றி எடுத்து அதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் மறுபடியும் அடுப்பத்தை வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக கேரட்டு, பீன்ஸு இதையும் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு அது நல்லா குக் பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் எக்கு அதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் சோயா சாஸ், அவ்வளோதான் ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்க்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.